ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மொத்தம் 2 படத்தோட வந்திருக்கோம். இந்த 2 படமுமே ஹாரர் சப்ஜெக்ட் தான். ஏன்னா 2 படத்துலையும் பேய் சம்பவம் நடக்கும். ஆனால் பேயை ஒழுங்காக நேராக காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேய் படம் ஒன்று, இன்னொன்று ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கிறத ஒரு கதை. ஓகேவா? இந்த 2 படமுமே வர்த்தாக இருக்கும். ஆனால் ஒன்று ஸ்லோவாக போகும், இன்னொன்று போகிறதே தெரியாது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் வருதுங்கிறதுனால போகிறதே தெரியாது. ஒன்று இப்போ வந்ததும் ஒன்று கல்ட்டு கிளாசிக், நம்ம பழைய படம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன படம்னா ரோஸ்மெரிஸ் பேபின்னு ஒரு படம் இருக்கு. ஷைனிங் படத்தோட வந்தது தான் அந்த படம். அந்த படம் கொஞ்சம் ஹாரரை வித்தியாசமா டச் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படின்னா ஹீரோ ஒரு ஆக்டர் இந்த சீரியல் ஒரு சில இதெல்லாம் நடிச்சிருப்பாரு. ஒரு சில படமா ஏதோ சொல்லுவாங்க, இதுல 1-2 படத்துல நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான் ஹீரோ. ஹீரோயினும் அவங்களும் கல்யாணம் ஆகி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது, அதான் கதை. ஜஸ்ட் அவ்வளவுதான், 1 லைன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தான் பாக்கி கதை போகும். ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. போய்கிட்டே இருக்கும் படம், நிக்காம ஒரு மாதிரி பிரேக்கே இல்லாம போற மாதிரி தான் இருக்கும். ஸ்லோனஸ் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பொறுமையா இருக்கும் அந்த படம். அதுக்குன்னு ரொம்ப பொறுமையா சோதிக்க மாட்டாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடுவில் வர்றதுனால உங்களுக்கு போர் அடிக்காது பெருசா. எண்டிங்லாம் ஒரு விஷயம் நடக்கும், என்ன நடக்குதுன்னு புரியல எனக்கு பெருசா. புரிஞ்சவங்க படம் பார்த்து அந்த இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, இந்த படம் இந்த கதை இப்படிதான் நடந்துச்சு, இதான் எண்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் பெருசா இங்கேயும் தேர்ட்ல எக்ஸ்பிளைன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் 18+ தான். ஹாரர் சப்ஜெக்ட், பேய் கும்முன்னு எல்லாம் பயன்படுத்தாது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஒரு மாதிரி சாத்தான வழிபடுற கும்பல் மாதிரி ஒரு இது. அது படம் பாருங்க தெரியும். நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ரோஸ்மேரி அந்த ஹீரோயினா ஒரு பொண்ணு நடிச்சிருந்திருப்பாங்க, பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. இதுல மைனஸ்ன்னு சொல்லணும்னா அந்த ஸ்லோனஸ் எல்லாம் மைனஸ் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அது இருந்ததுனாலதான் கொஞ்சம் நல்லா கொண்டு போச்சு அந்த படம். எண்டிங்ல ஏதோ ஒன்று இது என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஆக்குனதுனால ஓகே, எனக்கு அந்த ஸ்லோனஸ் பெருசா பாதிப்பாகல. நல்லா இருந்துச்சு, படம் போச்சு. ஹீரோ ஒரு ட்விஸ்ட் அடிப்பான், அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில நல்ல ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல நல்லாவே அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஹாரர் படம்லாம் இப்ப எடுக்க முடியாது கண்டிப்பா. இப்ப யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இப்ப அப்சஷன் எல்லாம் வந்துச்சு, யாரும் பார்க்க மாட்டாங்க மேக்சிமம். இந்த படத்தை இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா, இல்ல இந்த மாதிரி படத்தை இந்த டைம்ல ஷூட் பண்ணி முடிச்சு எடுத்திருந்தா ஃப்ளாப் தான் ஆயிருந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த டைம்ல எப்படி கல்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு, ஆனா படம் நல்லா தான் இருந்துச்சு. போர் அடிக்காம, எனக்கு பெருசா போர் அடிக்கல. ஆனா லேக் இருக்கு நல்லாவே. நான் ஒரே சிட்டிங்ல முடிச்சிட்டேன். நிறைய பேர் 10-15 சிட்டிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தில் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு டிப்பிக்கலான ஒரு நார்மலான ஒரு ஹாரர் படம். போய் பாருங்கள். ஒரு மாதிரி அந்த காலத்துக்கே கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா அந்த டைமில் அந்த பீரியடில் நடக்கிற மாதிரி 1950 அந்த டைமில் நடக்கிற மாதிரி ஜேம்ஸ் பாண்டோட முன்னோர்கள், சரி அதை விடுங்க, அந்த மாதிரி பழைய கதையாக தான் இருக்கும். இது அதனால கொஞ்சம் லைக்கபிளாக நல்லாவே இருக்கும் இந்த படம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கல்ட்டாமா இப்போல்லாம் கல்ட்டு கிளாசிக் ஆகிட்டாங்க அந்த படத்தை. அடுத்து நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற படம் என்னன்னா எக்ஸிட் 8ங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கேம் அடாப்டிங் பண்ண ஒரு மூவி. இந்த மூவி 2022 இப்போ வந்திருக்கு. டைம் இருந்தால் போடுறது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி 2022-18 இப்போ வந்திருக்கு அந்த படம். இது என்ன கான்செப்ட்னா, ஒரு கேம் இருக்கு அந்த ஊரில். அந்த கேமில் ஒரு சப்வேக்கு வருவார், எக்ஸிட் 8க்கு மாட்டிப்பார். லூப் ஆகும் அந்த டே. அப்படியே லூப்புன்னு சொன்னால் அப்படி இல்லை, ஒரு விஷயத்த தப்பா அனாமலியை கண்டுபிடிச்சா இதாகும். எப்படி தப்பா சர்க்கிள் ஆகுங்கிற மாதிரி ஒரு சின்ன, இல்லை கொஞ்சம் அது பெரிய கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ எப்படி இதுல இருந்து ஹீரோ தப்பிக்கிறாங்கிறது ஒரு ஃபுல் 1 லைனாக கதை வச்சிருப்பாங்க. இது மட்டும்தான் 1 லைன். அதான் ஃபன் ஃபேக்ட். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வருது படம். அதோட 1 லைனே இதான். ஹீரோ வரான், சப்வேலேருந்து அப்படியே இறங்கி வரான், எக்ஸிட் ஆகிட்டு தீர்று. எனக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் அடுத்த இதுக்கு போயிடலாம், வெளியே போயிடலாங்கிறது மாதிரி. அவன் போனானா இல்லையா, இதுதான் கதை. எப்படி அவன் போனாங்கிறதும் கதையாக தான் வரும். ஏன்னா நேராக போவான், மாட்டிக்கிட்டான், திரும்ப லூப்பில் அந்த மாதிரி அதே இடத்துக்கு வந்துட்டு இருப்பான், தப்பை கண்டுபிடிச்சா மறுபடியும் உள்ளே போவான். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இந்த படத்தில். படத்தோட குவாலிட்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப பீக்காக இருந்துச்சு. பீக் சம்பவம் லோடிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை, நான் இருந்துச்சு ஒரு மாதிரி குவாலிட்டி. அந்த டைல்ஸோட வெளிச்சம், இந்தியன் ரயில்வேஸ் எல்லாம் இப்படி இருக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் நிறைய வாட்டி நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக நான் படம் பார்க்கும்போது ஓகே, ரயில்வேஸ் ட்ரெயினில் இருக்கான், என்னமோ ஃபர்ஸ்ட் அந்த
அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இது காட்டுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன், அவன் கண்ணில் இருந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருப்போங்கிற மாதிரி. ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போதே அவன் ஹீரோ கூட கனெக்ட் ஆயிடுவோம். நிறைய பேர் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவோம். ஓகே சூப்பர், அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஹீரோ கேரக்டராகவே ஒரு மாதிரி அந்த மாதிரி கட்டியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அவனை பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் வலிக்கும், என்னப்பாங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரை அந்த 8 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் செட்டப் இருக்கும் ஹீரோக்கு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. அந்த 8 நிமிஷம் ஒன்ஸ் ஒரே சிங்கிள் ஷாட்டில் தான் போயிட்டுருக்கும். பக்காவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அது ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து அப்படியே கேமரா போய் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கேமரா திரும்பும். நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் நினச்சேன். இதில் மொத்தமாகவே 5-6 பேர் தான் இருக்காங்க. ஹீரோ, ஒரு குட்டி பையன் வருவான், ஒரு மிடில் ஏஜ்டு மேனு, ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வரும், ஹீரோவோட ஒய்ஃபாக லவ் பண்ணுற பொண்ணா அந்த பொண்ணு வந்துடும். மொத்தம் 5 இல்லை 6 பேர் தான் இருக்காங்க இந்த படத்தில் மொத்தமாகவே. ஆனால் பயங்கரமாக இருக்கும், உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். இந்த 5 பேருக்கும் நடிக்க தெரியாமலாம் கொண்டு வந்து நடிக்க வைக்கல, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சு விட்டுருந்தாங்க. நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு ஹீரோவோட ஆக்டிங் ஒன்று இருக்கும். இந்த ஆஸ்துமாவை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஹீரோக்கு, அந்த பிஸ்கு நடிப்பாங்கல்ல, அந்த விஷயம் எதுக்கு இருக்குன்னு தெரில. ஒருவேளை டியூரேஷனை கொஞ்சோண்டு கூட்டலான்னு சொல்லி வச்சுருந்தாங்களா எதுக்குன்னு தெரில. கேமில் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில, நான் கேமெல்லாம் ஆடினது கிடையாது. ஆனால் ஹீரோ அங்கே படுத்து அந்த காண்டாகிற சீன்லாம் கொஞ்சம் என்ன சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்கானேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அது கான்செப்ட் புரிஞ்சுது என்ன ஏது எல்லாமே. ஆனால் அவனுக்கு இன்னும் புரியலையா? ஏன்னா அவனுக்கு தெரியும் அனோமலி இருந்துச்சுன்னா நீ வெளியே வந்துடணும், அனோமலி இல்லைன்னா நீ நேராக போகணும். அவன் அனோமலியே சரியாக பார்க்காம வந்துட்டான். அது கரெக்டாக தான் எழுதியிருக்கு, அதை கிழிச்சு தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கடா, போய் சரி பண்ணிக்கோங்கடாங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. எனக்கு இந்த படத்தை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் இந்த படத்துக்காக தனியாக ரிவ்யூ எடுக்கணுமான்னு தான் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஏன்னா 1.5 மணி நேரம் படம், 20 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். இதில் நிறைய லோர் இருக்குது. இந்த பேய் படத்தில் கேட்டகரியில் சேர்க்க முடியாது. ஏன்னா இதில் பேய் இருக்குது, இந்த ரத்தம்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த கபோர்டுக்குள்ளே இருந்து குழந்தைங்களாம் கத்துவாங்க. அது மட்டும்தான் இதில் ஹாரராகவே எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே வந்தது. மற்றபடி எதுவுமே எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ஆகோங்கிற பயம் வரல. சர்வைவல் த்ரில்லர், ஒரு தண்ணியில் மாட்டிப்பாங்க 2 பேரும், அந்த சின்ன பையனும் ஹீரோ, அது மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு வந்துச்சு, கொஞ்சோண்டு தான். ஏன்னா அது ஹீரோவோட நிலைமையே தெரியும். இந்த மாதிரி படம்லாம் நம்ப முடியாது, என்ன நடக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு. லொக்கேஷன் சொன்னால் 2 லொக்கேஷன் தான். ஃபஸ்ட்டு நம்ம சப்வே, இந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட அந்த சப்வேவை காட்டுவாங்க. செகண்ட் ஒரு கடல் பகுதி இருக்கும், கடல் இருக்குல்ல, அந்த கடலை காட்டுவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது லொக்கேஷன்னு சொல்லி. அந்த கடலுக்காக கூட ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி விட்டுறலாம். இந்த சப்வே தான் ஆரம்பத்தில் அவ்வளோ கூட்டத்திலேருந்து இறங்கி வருவான், கூட்டத்துக்கெல்லாம் காசு கண்டிப்பாக கொடுக்கணும்ல, அதில் கொஞ்சம் பட்ஜெட் ஆகிருக்கும். கீழே வரும்போது எக்ஸிட்டு வெளியே போகும்போதும் கூட்டம் இருக்கும். கூட்டம் அவ்வளோ இருந்துச்சான்னு தெரில, ஆனால் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தை. மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத படங்களில் ஒன்று. ஆனால் இது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இந்த ஒரு ஸ்மைலிங் மேன் ஒருத்தர் இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வாக்கிங் மேன் தான் அவனுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு மிடில் ஏஜ்டு, ஒரு 40-45 அந்த ஏஜில் இருப்பான் அந்த ஆள். அவர் வந்து சிரிப்பார் ஒரு சீன்லலாம். ஹீரோவோட ஆக்டிங் அந்த சீனில் பீக்காக இருக்கும். ஏன்னா ஹீரோ நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புக்காக படத்தை பார்க்கலான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி பேச வேண்டியது கொஞ்சம் ரிவ்யூ மாதிரி தான். நான் ஸ்பாய்லர் மேக்ஸிமம் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த 2 படத்துக்கும். நீங்கள் 2 படமுமே பார்க்கலாம். 2 படமுமே டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். 2 படமுமே ஹாரர் சப்ஜெக்டை மெலிசான கோட்டில் தட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. மற்றபடி பெருசாக அந்தளவுக்கு ஆகோ படம்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எக்ஸைட் வேணால் பாருங்கள். அது டைம் நான் 4-5 வாட்டி பார்த்துட்டேன். டைம் போனது பெருசாக தெரில, அதனால் நான் பெருசாக அதை கண்டுக்கல. ஆனால் ரோஸ்மெரிஸ் பேபியில் கொஞ்சம் குறைகள் எனக்கு பெருசாக பட்டுச்சு. ஏன்னா இப்போ புரிகிற மாதிரி படம் எடுத்தாலே எவனும் பார்க்க மாட்டான். இதில் நீ புரியாத படம் வேறு எடுத்து ரிலீஸ் பண்ணி விடுவியாங்கிற மாதிரி தான். கிறிஸ்டோபர் நோலன்லாம் அவர் வேறு கேட்டகரி. அவர் புரியாமல் படம் எடுக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் வித்தியாசமாக பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி படம் அப்படி இல்லை. ரோஸ்மெரிஸ் பேபி இல்லை, என்னையா நடந்துச்சு போங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அழகான படம், மஸ்ட்டு வாட்ச், செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 படத்தில் எனக்கு எக்ஸைட் தான் நம்பர் 1ல் வைப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. போயிட்டு வரேன், பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை காத்திருங்க.